ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 6ல் ஒரு முக்கியமான டாபிக். அதாவது தொல்காப்பியம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு பழமையான இலக்கண நூல். அப்போ நமக்கு இதுக்கு முன்னால் இலக்கண நூல் ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அது வந்து அகத்தியம். ஆனால் அது நம் கையில் கிடைக்கவில்லை. அப்போது நம் கையில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியர் அப்படிங்கிற பெயர் எதுக்கு வந்திருக்கு? இவர் வந்து பிறந்த ஊரின் காரணமாக இந்த பெயர் வந்திருக்கலாம் சொல்றாங்க. தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காப்பியக்குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்திருக்காரு, அதனால அந்த காப்பியனார் அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம். இல்லைன்னா பழமையான காப்பியனூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்ததுனால இவருக்கு வந்து தொல்காப்பியர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இது பல விதமா சொல்றாங்க, எதுவுமே வந்து ஆதாரப்பூர்வமா நமக்கு வந்து கிடைக்கல. சரி, இந்த தொல்காப்பியத்துல எத்தனை அதிகாரங்களா பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 அதிகாரங்களா பிரிச்சிருக்காங்க. ஒன்று எழுத்து அதிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம். எழுத்து அப்படிங்கிறதுலையும் சொல் அப்படிங்கிற அதிகாரத்திலையும் முழுவதுமா இலக்கணத்தை பற்றி வந்து பேசியிருக்காங்க. மூணாவது ஒன்று சொன்னேன் இல்லையா, பொருள் அதிகாரம். அந்த பொருள் அதிகாரத்தில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா பண்டைய தமிழ் சமூக மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முழுவதுமா சோசியல் லைஃப்பை பற்றி எதில் இருக்கும்? அது வந்து மூன்றாவது அதிகாரமான பொருள் அதிகாரத்தில் இருக்குது. இந்த பொருள் அதிகாரத்தில் தான் நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம், ஜென்ரல் தமிழில் படிச்சிருப்போம் இல்லையா. பொருள் இலக்கணம், அதாவது அக இலக்கணம், புற இலக்கணம், அப்படி புற பொருள் அகப்பொருள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த ரெண்டு என்ன, அகம் அப்படிங்கிறது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்கிறோம், புறம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு வெளியே நடக்கக்கூடிய சமுதாய வாழ்க்கையை பற்றி சொல்கிறது தான் வந்து புறம். அப்போ இந்த பொருள் இலக்கணத்தில் முழுவதுமாக எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா மக்களுடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் மன்னர்களுடைய கொடை, ஆட்சி சிறப்பு, இந்த மாதிரியான தகவல்கள் பொருள் இலக்கணத்தில் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் இருக்கக்கூடிய மொத்த பாடல்களையும் எப்படி சொல்லுவாங்க, அதாவது தொல்காப்பிய பாடல்களை சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சூத்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்த சூத்ராஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1610 சூத்திரங்கள் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரியான முக்கியமான தகவலை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.